ஓட உனக்கு என்ன தவறு நான் செய்தேன்? என்னை விட்டு ஓட உனக்கு என்ன தவறு நான் செய்தேன்? பாவம் செய்ய தானே ஓடி கண்ணீர் விட்டு நிற்கிறார். பாவம் செய்ய தானே ஓடி கண்ணீர் விட்டு நிற்கிறார். ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எரேமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 13 வரை. தியானத்தின் தலைப்பு முக்கியமானதை நழுவ விடுதல். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? எரேமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 6. ஒரு காரியத்தை தற்செயலாக நழுவ விடுவதற்கும் வேண்டுமென்றே நழுவ விடுவதற்கும் இடையே நிறையவே வித்தியாசம் உண்டு. நான் வெளியில் செல்லும்போது வேண்டுமென்றே எனது கைபேசியை வீட்டிலே விட்டு செல்வது உண்டு. இல்லாவிட்டால் எனது கணவர் அடிக்கடி அழைத்து நான் எங்கிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுவார் என்று ஒரு மனைவி கூறினார். அவள் தொலைபேசியை வேண்டுமென்றே விட்டு சென்றதற்கு ஒரு காரணம் அவளுக்கு இருந்தது. ஒரு நாள் அவளது கணவர் ஒரு விபத்தில் அகப்பட்டார். மனைவியை அழைத்தும் பதில் இல்லை. இறுதியில் இது பெரிய விபரீதத்தில் முடிந்தது. இப்போது அவள் தன் தொலைபேசியை நழுவ விட்டதற்கு துக்கப்படுவாளா மாட்டாளா? அற்புதமாக வழிநடத்தி வந்த தம்முடைய ஜனங்கள் தமது வழிகளை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு தம்முடைய மக்கள் தம்மிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று தேவன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இங்கே இஸ்ரவேலர் தேவனை விட்டு விலகி போகிறதற்கு நிச்சயமாகவே ஒரு காரணம் இருந்தது. எகிப்தில் கிடந்தவர்கள், வனாந்திர வெளியில் அலைந்தவர்கள் இப்போது ஒரு செழிப்பான இடத்தை வந்தடைந்ததும் தேவனை மறந்தார்கள். கடந்து வந்த பாதையை நடத்தி வந்த தேவனை மறந்தனர். தேவனுக்குரிய மகிமையை வேறு தெய்வங்களுக்கு கொடுத்தனர். வனாந்திரத்தில் அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் அகன்று போன போது அவர்களும் தேவனை விட்டு நழுவி அகன்று போனார்கள். தேவன் அவர்களை கானானுக்குள்ளே நடத்தி வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதை அறிந்திருந்த அவர்கள் அந்த நோக்கத்தையே மாற்றி போட்டார்கள். அன்பானவர்களே, கடந்து வந்த நமது வாழ்நாட்களில் பல அற்புதமான தேவ வழிநடத்துதல்களை நாம் அனுபவித்திருந்தோம் என்பதை மறுக்க முடியாது. பாவத்தில் நாம் உழன்ற காலங்களை மறக்க முடியுமா? அந்த கொடுமையான பிடியிலிருந்து யார் நம்மை மீட்டெடுத்தார்? நெருக்கப்பட்ட நாட்களில் நமது கூக்குரலை கேட்டவர் யார்? அவர் நம்மை மீட்டதற்கு ஒரு முக்கிய நோக்கம் உண்டு. அவர் பிள்ளைகளாக நாமே தான் அவரை இந்த உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவரது பிரதிநிதிகள். இந்த பெரிய தேவ நோக்கத்தை விட்டு நாம் நழுவி போகலாமா? நெருக்கங்கள் நெருக்கும்போது கர்த்தரை நோக்கி கதரும் நாம் அவையாவும் விலகி செழிப்புகளும் வசதிகளும் வரும்போது தேவனை விட்டு தூரம் போவது ஏன்? உலகம் நமக்குள் வரும்போது தேவ நோக்கம் நம்மை விட்டு நழுவி விடுகிறது. உலகம் தரும் இன்பம் எதுவும் நிலையானது அல்ல. தேவனை துக்கப்படுத்தாதபடி எந்த நிலையிலும் கர்த்தரையே பற்றி கொள்வோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, என் வாழ்வின் நோக்கத்தை நழுவவிட்டு உம்மை மறந்து உலகத்தின் நிலையற்ற இன்பத்தை தேடி ஓடுவதை இன்று நீர் எச்சரித்திருக்கிறீர். உமது சத்தத்திற்கு நான் செவி கொடுத்து எந்த நிலையிலும் உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். ஆமேன்.